நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கும் போதே விந்து வந்து வெளியில் ஏறிடும். இதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் நைட் ஃபால் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நான் சொல்கிறத விட ஜென்ரலி 25 வயசுக்குள்ளே ஒன்ஸ் இன் அ வீக் இல்லை ஒன்ஸ் இன் 15 டேஸ் வந்து ஆகலாம். இதே நைட் ஃபால் பிரச்சனை இந்த தூக்கத்தில் வந்து அடிக்கடி ஒரு சில பேருக்கு வருவாங்க. அதாவது ட்வைஸ் வீக் த்ரைஸ் வீக்லாம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன்னா, இந்த தூக்கத்தில் வந்து அடிக்கடி வெளியில் வந்துச்சுன்னா அந்த ஆண் வந்து அடுத்த நாள் வந்து ஒர்க் பண்ண முடியாது. மூட் ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஃபோக்கஸ் இருக்காது, பேக் பெயின் இருக்கும், கை கால் வலிக்கும், நமைச்சல் இருக்கும், முட்டி ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து சவுண்ட் வரும். அவங்களால ஒர்க்கே பண்ண முடியாது. வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். அதே மாதிரி விரைப்புத்தன்மையும் பாதிக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தாட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். டிஹெச்ஏடி சிண்ட்ரோம். தாட், த சிண்ட்ரோம் ஆஃப் தாட். இந்தியன் மென் அண்ட் சைனீஸ் மென்ல பெக்யூலியராக இருக்கிற ஒரு கண்டிஷன். விந்து அடிக்கடி எந்தெந்த ஆண்களுக்கு அடிக்கடி வெளியில் ஏறுதோ நைட்டில், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாட் சிண்ட்ரோம் வரும். இந்த தாட் சிண்ட்ரோம் இஸ் அ கண்டிஷன் வேர் ஆண்களுக்கு வந்து கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ், பேக் பெயின், பாடி ஜாயிண்ட் பெயின் அண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், லேக் ஆஃப் மூட் ஸ்டெபிலிட்டி, ஃபோக்கஸ் இருக்காது, ஒர்க் ஃபோக்கஸ் இருக்குது. இது எல்லாமே அவங்கள பாதிக்கும். இது வந்து நம்ம சரி பண்ணலாம். இதுக்குள்ளே மாத்திரைகள் இருக்குது. நைட் ஃபால் ரெகுலேட்டடாக இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. மேரீடு மென்னுக்கு ஜென்ரலி நைட் ஃபால் இருக்காது. ஏன்னா அவங்க தாமத்தி ஒரு ரெகுலராக பார்ட்னர்ஸோடு இருக்கும் போது ஆகாது. பட் அன்மேரீடு மென்னில் திஸ் இஸ் மோர் காமன். நிறைய பேஷண்ட்ஸ் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வி ஹவ் ட்ரீட்டட் அண்ட் ரெக்டிஃபைட்.